ஹாய், நான் உங்க கவிதா பேசுறேன். இந்த கணிதம் வசப்படும் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் ஒரு கதையோட ஒரு கணக்கும் பார்க்கலாம். இந்த கதையில பாத்தீங்கன்னா சான்யா தன்னோட வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நுழையிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க போன இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. வீட்டுல எல்லார்கிட்டயும் அவங்க அட்டன் பண்ண இன்டர்வியூ பத்தி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். எங்க நீங்கெல்லாம் எல்லாரும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சானியா கேக்குறாங்க. அவங்க கேட்ட அந்த வித்தியாசமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் மும்பைல இருக்காங்க. டாக்டரோட ஒரே பிரதர் என்ஜினியரா இருக்காரு. அவர் சென்னையில இருக்காரு. பட் அந்த என்ஜினியர் பிரதருக்கு பிரதர்ஸே கிடையாது. அப்படின்னா அந்த டாக்டர் அந்த என்ஜினியருக்கு என்ன ரிலேஷன்? இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் இன்டர்வியூல கேட்கும்போது சானியாவால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினை கேட்ட உடனே அம்மா அப்பாலாம் யோசிக்கிறாங்க. பட் சானியாவோட பிரதர் உடனே அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. அந்த மும்பை டாக்டர் சிஸ்டரா இருப்பாரு என்ஜினியருக்கு. ஏன்னா அவங்க ஒரு லேடி டாக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டாக்டர்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேல் டாக்டரை மட்டுமே நம்ம யோசிப்போம். டக்குன்னு நமக்கு ஃபீமேல் டாக்டர் ஸ்ட்ரைக் ஆகாது இல்லைங்களா? உடனே அப்பா கேட்குறா, சரி ஏன் இன்டர்வியூல போய் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ் தானே கேட்பாங்க அப்படிங்கிறார். உடனே சாம் சொல்றாரு, ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ் தான்ப்பா இதுவும். ஆப்டிடியூட்ல வெர்பல் ரீசனிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இந்த மாதிரியான லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சிலாஜிசம் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், வென் டயக்ராம், அனலாஜி, கேரக்டர் பசில், classification, arithmetic reasoning, blood relation test, series completion, dice, cube and cuboid, seating arrangements, direction sense test, data sufficiency, verification of truth, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுல இந்த blood relation test கொஸ்டினும் வரும்பா அப்படின்னு சாம் அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இந்த ரிலேஷன்ஸ் 3 டைப்பா பிரிக்கலாம். இந்த ரிலேஷன்ஸ் ஆஃப் பேரண்டல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அப்பா அப்படி எல்லாம் வரும் இல்லைங்களா? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஃபாதரோட பிரதர் சிஸ்டர் அப்படின்னும் போது அங்கிள், ஆன்டி, மாமா, மாமி, இந்த மாதிரி வரும். இதெல்லாம் பேரண்டல் சைடு ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் மேட்டர்னல் சைடு ரிலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு போனா மாமியார் வீட்டுல இருக்கிற ரிலேஷன்ஸ், அப்ப உங்களுக்கு ஏற்படுற ரிலேஷன்ஷிப்ஸ். அப்ப மாமனார், மாமியார், அங்க இருக்க அங்கிள், ஆண்ட், கசின்ஸ், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப். ஜென்ரேஷன் 1 அப்படின்னும் போது தாத்தா பாட்டி எல்லாம் வருவாங்க. ஜென்ரேஷன் 2 போது அம்மா அப்பா இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் 3 அப்படின்னா உங்களோட சிஸ்டர் இல்லா இந்த மாதிரி. அடுத்தது ஜென்ரேஷன் 4 போது உங்களோட குழந்தைங்க, சன், டாட்டர், நெஃப்யூ, நைஸ், இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா தன் கையில ஒரு குரூப் போட்டோவை கொண்டு சானியா கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கும் தான். ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா அந்த புகைப்படத்தை காட்டி சானியா கிட்ட ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. அந்த புகைப்படத்துல இந்த பெண் என் தங்கையின் பாட்டியின் ஒரே மகனின் மனைவியின் 2வது மகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் என் தங்கையின் பாட்டியின் ஒரே மகனின் மனைவியின் 2வது மகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த புகைப்படத்துல இருந்த பெண் அம்மாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? யோசிச்சிட்டீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நான் சொல்லவா? இதுல 3 ஸ்டெப் வருது பாத்தீங்களா? 3 ஜெனரேஷன் வருது. அம்மா கடைசியா சொன்னது பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, 2வது மகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் டாட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ரிலேஷன்ஷிப் மகனின் மனைவியின் அப்படின்னு சொன்னதுனால ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க 2வது ஸ்டெப்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா பாட்டியின், தங்கையின் பாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராண்ட் மதர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வராங்க. ஸோ கிராண்ட் மதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு டாட்டர். அது அம்மாவோட தங்கைன்னு சொன்னதுனால அம்மாவும் அதுல இருக்காங்க. ஸோ டாட்டர் இருக்காங்க இல்லையா? அப்போ அம்மாவோட தங்கை ரிலேஷன் அவங்களுக்கு வரும் இல்லையா? சிஸ்டர். ஸோ ஷீ இஸ் ஏ சிஸ்டர்.
ஸோ இதை இப்படியும் சொல்லலாம் இன்னொரு மெத்தட்ல, கிராண்ட் மதரோட யங்கர் சிஸ்டர் ஆஃப் மதர், யங்கர் சிஸ்டரோட கிராண்ட் மதர் அப்படின்னா அம்மாவுக்கும் கிராண்ட் மதர் தான். ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் ஆஃப் கிராண்ட் மதர், பாட்டிக்கு ஒரே பையன் அப்படின்னும் போது இவங்க அப்பாவா தான் இருக்க முடியும் இல்லையா? பாட்டியோட ஒரே பையன்னா யார்? இவங்க அப்பா தான். சரி, யங்கர் டாட்டர் ஆஃப் த அம்மா அப்படின்னும் போது அவங்களோட சிஸ்டர் தான். சரியா? ஓகே, இப்போ அப்பா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அந்த கொஸ்டின் உங்களுக்கான டாஸ்க். அப்பா அந்த போட்டோகிராஃபை காமிச்சு, ஒரு பையனை காமிச்சு என்ன சொல்றாரு? அவர் என்னோட தாயின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னா அப்பாவுக்கு அந்த பையனோட என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லுங்க. அப்பா அந்த போட்டோவை காமிச்சு என் தாயின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு அந்த பையனை சொல்றாங்க. அப்படின்னா அந்த பையனோட அப்பாவுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரியா? தேங்க்யூ. see you again in the next video. சரி, லாஸ்ட் வீடியோக்கான ஆன்சரை சொல்றேன். அங்க வந்து சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் நம்ம 450 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து 650ல 450 மைனஸ் பண்ணா 200 ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப லாஸ் அவருக்கு 100 rupees வரும் இல்லைங்களா? அப்ப ப்ராஃபிட் வந்து ட்வைஸ் த லாஸ் இல்லையா? பாருங்க, 100னா ப்ராஃபிட் என்ன ஆகுது? 200 ஆகுது இல்லையா? ஸோ 450 தான் கரெக்ட் ஆப்ஷன். அங்க நம்ம ஆன்சர்ல இருந்து கூட ஒரு சில சமயத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல இருந்து கூட ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, see you again in the next video. கணிதம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களான்னா கணிதம் வசப்படும். தேங்க்யூ. see you again.